முகவலி வெளியேறி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகை பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூஷ்ம தர்ஷினி என்ற திரைப்படத்தை பற்றி தான். இந்த திரைப்படம் மலையாள திரைப்படம். அதனுடைய டப்பிங்காக தான் நமக்கு ஹாட்ஸ்டாரில் இப்போ கிடைக்கிது. இது திரைப்படமாக திரையரங்கத்தில் வந்து இப்போ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்குது. இதை நான் நேற்று பார்த்தேன். இந்த திரைப்படத்தை பார்க்கறத பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ரசிகையாக என்னுடைய மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். இந்த திரைப்படம் அப்படி என்ன சொல்ல வருது, புதுசாக எதாவது சொல்லியிருக்கான்னு பார்த்தா இல்லை. நிறைய திரைப்படங்களில் பேசின ஒரு விஷயத்தை தான் பேசுது. ஏதாவது கற்பனையாக புதுமையாக சொல்லுதா? இல்லை, அங்கங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லுது. அப்புறம் என்ன இதில் புதுசாக இருக்குது, என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து திரைப்படங்களும் ஆண்களை மையப்படுத்தி ஆண்களின் பார்வையில் அப்படி தான் கதை போகும். ஆனால் இந்த திரைப்படம் பெண்களின் பார்வையில் கதை போகுது, கதை நகருது, கதை நகர்த்தப்படுகின்றது. நஸ்ரியா நமக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர்னு சொல்லலாம். நஸ்ரியா தான் இதில் முக்கிய கதாபாத்திரம். அருகருகே உள்ள இந்த வில்லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இது கேரளாவில் நடக்கிறதுனால அங்கே இருக்கிற வீடுகள் இப்படி இருக்கலாம். அந்த வீடுகளுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. தனித்தனி வீடுகள் தான். அப்படி ஒரு தெருவில் இருக்கின்ற வீடுகள், அந்த வீடுகளில் இருக்கின்ற பெண்கள், அப்போ புதுசாக அந்த வீட்டுக்கு வருகின்ற அந்த குடும்பத்தினர், அப்போ எல்லாரும் அதை பார்க்கும் பொழுது அப்போ பெண்களின் பார்வையில் கதை நகருது. சாதாரணமாக அங்கங்கே நடக்கிற விஷயந்தான். ஒரு தெருவில் இருக்கிறவங்க கூட வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டார்ட் செய்வாங்க. அதை மையமாக வச்சு அதை வச்சே தான் கதை நகருது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க அந்த புதுசாக வந்திருக்கிற குடும்பத்தினரை பற்றி பேசுவது செய்வது. நஸ்ரியா எப்பயுமே ஒரு கூர்மையான புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணாக முதல் காட்சியிலிருந்தே காட்டுறாங்க. அவங்க பார்க்காத பொழுது அவங்க கணவர் பாலை காய்ச்சி பாலை பொங்கிடுது, அதை தொடச்சி எடுத்துட்டா கூட, ஒரு தலைமும் இன்றி செஞ்சால் கூட அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பால் பொங்கிடுச்சு, அதை வந்து அதுவும் இண்டக்ஷனில் தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூர்மையான புத்திசாலித்தனமான பெண்கிறத முதல் காட்சியிலேயே நமக்கு காட்டிடுறாங்க. அவங்க அதனால் ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு இதையும் பக்கத்து வீட்டை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஒரு சிஐடி ஆஃபீஸரை போல் ரொம்ப நல்லா அருமையாக செயல்பட்டுருக்கிறாங்க. இது சாதாரணமாக எல்லா ஒரு அண்டை வீட்டினர்களையும் நம்ம பார்க்குறது அது மாதிரி ஒரு விஷயந்தான். இதுக்கு மேலே நம்ம அந்த கதையை பற்றி சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த கதையில் வந்து ஒரு காட்சியை சொன்னால் கூட அந்த ட்விஸ்ட்டு போயிடும். இதில் நம்ம பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான், நஸ்ரியா வந்து ஒன்றையும் பார்த்து பார்த்து யோசிக்கும் போது இதில் என்னமோ ஒன்று சரி வர மாட்டேங்குது, என்னமோ ஒன்று இடருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க. இது சரி வர மாட்டேங்குதுன்னு. அதே மாதிரி நமக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் டைரக்டராக காட்டும்போது தான் அந்த உண்மை என்னன்னு தெரியுது. அது வந்து அந்த ட்விஸ்ட்டு, அதை நேரில் போய் பாருங்கள். அந்த திரைப்படத்தை இப்போ வந்து ஹாட்ஸ்டாரில் கிடைக்கிது. ஹாட்ஸ்டாரில் எல்லோரும் பாருங்கள். சூஷ்ம தர்ஷினி பெண்களை மையப்படுத்தி செல்கின்ற ஒரு திரைப்படம். ஒரு சின்ன அளவு தான் அந்த கதை. அதை என்ன சொல்ல வருது அந்த திரைப்படம் அப்படிங்கிறது அது வந்து வசனத்தால் அவங்க சொல்லவே இல்லை. ஏன் இது நடக்கின்றது, எதனால் நடக்கின்றதுங்கிறது, அப்படிங்க எப்படி நடந்தது வேணுங்கிறது வேணால் வசனத்தால் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நடந்தது அப்படிங்கிறது அவங்க வசனத்தால் சொல்லவே இல்லை. காட்சிகளை மட்டும்தான் காட்டுறாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். நிச்சயம் போய் பாருங்கள். உங்களுக்கு மலையாள திரைப்படம்னாவே கொஞ்சம் மெல்லிய ஸ்லோ மூவிங் தான் இருக்கும் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல திரைக்கதை தான், நல்ல ஒரு படம் தான். நிச்சயமாக போய் பாருங்கள், ரசியுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு திரைப்படத்துடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.